நீங்க 2021ல எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? 505 வாக்குகள் கொடுத்தீங்க. அதுல ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் இல்லை. அன்னைக்கு 3500 ரூபாய் கட்டுறோம். 3500 ரூபாய் கருத்து கட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு 7000 ரூபாய் கட்டிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட அவலமான நிலையை இன்னைக்கு இந்த கொளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமா, வீட்டு வரி, முத்திரைத்தாள் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், குடிநீர். உங்க வீட்டுல நீங்க ஒரு 10க்கு 10 ஒரு ரூம போட்டு ஒரு கடையை வாடகைக்கு விட்டா அதுக்கு தனி கட்டணம். இப்படிப்பட்ட கொடுமைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், விடியா திமுக முதலமைச்சர் பற்றி அந்த கிண்டி பல்கலைக்கழகத்துக்கு உள்ள வரணும். திமுகவில் மா சுப்பிரமணியனுக்கு பழக்கமான, அந்த கோட்டூர்புரத்தினுடைய பகுதி செயலாளருக்கு பழக்கமான, அந்த வட்ட செயலாளருக்கு பழக்கமான, அந்த சைதாப்பேட்டையில இளைஞரணியில பொறுப்பில் இருக்கக்கூடிய பலாத்காரம் செய்தது மட்டுமல்ல, அதை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை மிரட்டுகிறான். எப்படி நிறுவனத்துக்கிட்ட சொல்லாம இருக்கணும்னா அந்த சாரு கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. யார் அந்த சார்? அதுதான் நம்ம கேட்கிறோம். தமிழ்நாட்டில் அனைவரும் கேட்கிறோம், யார் அந்த சார்? யார் அந்த சார்? திரு அருண் அவர்கள் என்ன கொடுக்கிறாரு? இல்ல அந்த ஞானசேகரம் மட்டும்தான், வேற யாரும் அதுல ஈடுபடலன்னு ஒரு மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் சொல்லுகிறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, அதுல குறிப்பிடுகிறது அவன் என்ன மிரட்டினார். அந்த சார் சட்டமன்றத்திலே கலக்கிறாரு. யார் அந்த சார்? யார் அந்த சார் என்று சொன்னாரு? உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? யார் அந்த சார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அந்த யார் அந்த சார் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். முதல் அமைச்சர் அவர்கள கொளத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், விடியா திமுக ஆட்சியுடைய முதல்வர், சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்கள். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? ஜெருசலமோ, அதே போல இந்துக்களுக்கு காஞ்சிபுரம் கோயில்ல சங்கராமன் என்கிற ஏழை பிராமணன் கோயில் உள்ளேயே வெட்டி ரத்த சகதி அளித்தாங்க. முதலமைச்சர் போறாங்க, யாரா இருக்கட்டும், கூலிப்படையை வச்சு அந்த சங்கர் ராமனை போட்டு விட்டாருமா. சரி, எங்க இருக்காரு அவரு? ஆமா, பாதையா இது புனித யாத்திரை போறேன்னு சொல்லி